நான் ஒரு கட்சி சார்பாக இருந்தாலும் பழைய லியாக்கத்தலுக்கான பேசுகிறேன். நான் எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணியிருக்கேன், மிரட்டப்பட்டிருக்கேன். இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மன வேதனையாக இருக்குது. எவ்வளோ நாளைக்கு வந்து விஜயகாந்த் சோறு போட்டார், விஜயகாந்த் இது பண்ணாருங்கிட்டே பேட்டியில் சொல்லிக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க, நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் பேசுங்க யூடியூப்பில், எதாக இருந்தாலும் பேசுங்க அப்படின்றாங்க. நான் படம் எழுதும் போதே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எழுதினவன், ஆமாம், பயப்படாமல் எழுதினவன். அப்படிங்கும்போது பேட்டிலையும் சொல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம எதுக்கு பயப்படணும்? உண்மையை தானே சொல்கிறோம். இந்த கட்சி சார்பு அந்த கட்சி நியாயத்தை பேசுவோம். இவர் யார் வந்து இப்போ இன்றைக்கி அவரை சுற்றி இம்பார்ட்டன்ஸ் பொசிஷனில் இருக்காங்க சார், விஜயை சுற்றி? எல்லாருமே மன்றத்தை சாராதவர்கள்னு சொல்கிறீங்க. ஆமாம், ஆதவ அர்ஜுனா யார் சார்? ஆதவ அர்ஜுனா இங்கே இருந்து விடுதலை சின்னத்தில் போய் எம்பி சீட்டாக அவர் திமுக கொடுக்காதனால அங்கே போய் அவர் லட்சியம் என்ன ஆகி போச்சு? விஜயை வளர்க்குறது இல்லை, திமுகவை ஒழிக்கணும். புஷியானது என்னென்னா அவர் கவுன்சிலர் இதாக வந்தவர், அவருக்கு என்ன ஆசைகள் இருக்கும்? அவர் நல்லா இருக்கணும், அப்போ விஜய் நல்லா இருக்கட்டும். ஆக விஜய் நல்லா இருந்து நம்ம நல்லா இருக்கணுங்கிறது வேற, நம்ம நல்லா இருக்கிறதுக்காக விஜய் நல்லா ஆகணுங்கிறது வேற. அப்படி தாட்டு. அப்புறம் இன்னொருத்தர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலையில் இருந்தவர் விட்டுட்டு வந்தார், இது வந்தார். இவங்களுக்கெல்லாம் மக்கள் மனநிலை முக்கியம் இல்லை சார். அவர் விஜய் வளர்ச்சிங்கிறதுக்கெல்லாம் ரெண்டாவது போயிடுது, சுயநலம் பார்ப்பேன். நான் உடனே இப்போ தலைமை கழக நிர்வாகிகளாக நியமிக்கப்பட்டவர்கள்லையே ஐயா விஜயகாந்த் செய்தது வேற, ஐயா விஜய் செய்தது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. நான் என்ன சொல்கிறேன், இவர் கரூர் மீட்டிங் போகிறாப்புல, யாரோ ராங் ஐடியா கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது ட்ரெயினில் போகும்போது அங்கங்கே ட்ரெயின் செயின் இழுத்து ரொம்ப பல மணி நேரம் லேட்டாக போனார் அப்படின்னாங்க. அது உண்மையான எழுச்சி, பாசத்தில் போனான். உங்களுக்கு அந்த எழுச்சி இருக்குது. விஜய் வந்து சாதாரண நடிகராக நினைக்கல. எப்போ ஒரு நடிகன், அது ஹீரோ, குடும்பங்களுக்குள்ளே போயாச்சுன்னா அது பெரிய ஹீரோ. விஜய் அந்த குடும்பங்கள் போயாச்சு, பசங்க, பொண்ணுங்க, லேடிஸு. அப்போ அந்த அளவுக்கு வந்து அது காடு கிஃப்ட் உங்களுக்கு. உங்களுடைய உழைப்பு, உங்கள் திறமை, உங்களுடைய வெற்றி, படத்தோட வெற்றி, இதுகெல்லாம் உங்களை வந்து ஒரு இடத்துல வச்சுருக்கு. நீங்கள் எல்லாம் பண்ணி கோபுர கலசத்தை மேலே தூக்கி போட்டு அதை வேறு எவன்ட்டு வைக்க தெரியாதவன்ற வச்சு அவன் கீழே போட்டான்னா உங்களுக்கு அபசகுன மாதிரி ஆயிடும்ல.